ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஒரு கேரமல் சாகோ ட்ரிங்க் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இது கொஞ்சம் பாயில் ஆனதும் ஒரு 1/4 கப்பு சாகோ ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் தாண்டி எடுத்து பார்த்தா நம்ம ஜவ்வரிசி எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா குக் ஆகியிருக்கும். இந்த தண்ணியை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா திக்கான ஒரு கேரமல் சாஸ் மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். எல்லா சுகருமே மெல்ட் ஆகி வரும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்போ நல்ல திக்கான கேரமல் கலர் நமக்கு கிடைச்சதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுமே கொஞ்சம் கட்டி பிடிக்கும். அப்புறமா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நார்மலாக கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிரும். இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 கப்பு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாலும் நல்லா கொதி ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருந்ததான அந்த ஜவ்வரிசி பேர்ல்ஸை ஆட் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சில் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கேரமல் சாகோ ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.